அதாவது விஜயை போய் சனாதனமா பிக்சரைஸ் பண்ண வன்னி அரசு முயற்சி பண்றது ரொம்ப பரிதாபமா இருக்குது. எனக்கு விஜய் அம்பேத்கரை இப்ப பேசலைங்க, அரசியலுக்காக பேசலைங்க. அவர் +2 மாணவர்களுக்கு விருது கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தின ஒரு கூட்டத்திலேயே அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, அம்பேத்கரை படியுங்கள்னு சொன்னாரு. இப்ப வன்னி அரசு சொன்னா 4 பேர் கேட்க மாட்டான். ஆனா விஜய் அதை சொன்னாருன்னா 40 லட்சம் பேர் கேட்பான், 4 கோடி பேர் கேட்பான். இந்த புத்தகமே பாருங்க, விஜய் வெளியிட்டதால இது எந்த அளவுக்கு வாங்கி படிக்கிறாங்களோ இல்லையோ வாங்குவாங்க. இந்த புத்தக விழாவை அவர் கலந்து கொள்ளாமல் போனது இதுல அவருக்கு தான் நஷ்டம். அதாவது திருமாவளவனுக்கு தான் இது நஷ்டமாக போகுது. அதே போல அந்த கட்சிக்கு தான் சங்கடம் வரப்போகுது தவிர இதுல விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய் இந்த விழால வரலானாலும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயத்தை, நல்ல வாய்ப்பை விஜய் செய்யும் போது அதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய, நட்பு சக்தியா இருக்க வேண்டிய விஜயை எதுக்கு இவங்க எதிர்ப்பு சக்தியா மாத்துறாங்க? கூட்டணியை அரசியல் 1 வருஷம் கூட ஆகல, அரசியல் கட்சி அவர் உடைச்சிடுவாரு, எங்களை பிரிச்சிருவாரு அப்படின்னு அச்சப்படுவதே ஒரு பெரிய பலவீனமா இருக்கு. எவன் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது, யார் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கூட்டணி தொடரும், ஏன்னா இது கொள்கை சார்ந்த கூட்டணின்னு பேச வேண்டியவங்க இன்னைக்கு எங்கள் கூட்டணி பலமாகத்தான் இருக்கும், எங்க கூட்டணியை பிளப்பதற்கு இது பண்றாங்க, சதி பண்றாங்க. இந்த புத்தக விழாவும் அதுல ஒரு பகுதின்றதெல்லாம் ரொம்ப எனக்கு பாவமா தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். அம்பேத்கர் மேடையில் விஜய், இதுதான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மேடையில திருமாவளவன் கலந்து கொள்வார்னு எதிர்பார்க்கப்பட்டு அவர் கலந்துக்குவேன். அதற்கு இன்னைக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கு விசிக தரப்புல இருந்து. அதனுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு கொள்கை முரண்பாடு இருப்பவர், இல்ல கொள்கை புரிதல் இல்லாத ஒருவரோடு எப்படி நாங்க மேடையை பகிர்ந்துக்க முடியும்? நாங்க ஒன்றும் வரமாட்டோம்னு சொல்லலை, அவரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ண மாட்டோம்னு தான் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விழாவாக நடந்திருக்க வேண்டிய, ஜனங்க கிட்ட அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் இளைஞர்கள்கிட்ட போக வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது சொந்தம் கொண்டாடக்கூடிய சூழலை இழந்தது என்னை போன்றவர்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு. திருமாவளவன் பாவம், அவர் மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி அவர் நாலாபுரத்திலிருந்தும் அவரை நிர்பந்தம் பண்ணி தான் அவர் இந்த நிகழ்ச்சியில முன்னால ஒத்துக்கிட்டா கூட இப்ப கலந்து கொள்ளாம அரசியல் காரணங்களுக்காக அதை அவர் புறக்கணிச்சிருக்காரு. அது பரவாயில்லைங்க. அதாவது எந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறது, எந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்காம இருக்கிறதுன்றது அது ஒருவருடைய தனி மனித உரிமை, ஒரு அமைப்பினுடைய உரிமை. அதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. பட் அதன் விளைவுகள் நிச்சயமா வருங்காலத்துல அதை அந்த இயக்கம் சந்திக்கும், அந்த நபர் சந்திப்பார்னு வச்சுங்களேன். ஆனா அதுக்கு திருமாவளவன் எந்த விளக்கமும் இதுவரையில சொல்லல. அவர் கடைசியா சொன்னதா நான் கேட்டது என்னன்னா, இது போல திமுகவை விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் கடுமையா விமர்சனம் செய்து விட்டதால் திருமாவளவன் கட்சி திமுக கூட்டணியில இன்றளவும் இடம்பெற்றிருப்பதால் அவரோடு போய் மேடையை பகிர்ந்து கொள்வது அது பற்றி நான் இறுதி முடிவு எடுக்க மாட்டேன், கட்சி நிர்வாகிகள் மற்றவங்களோட கலந்து பேசி தீர்மானிப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இதை பற்றி எந்த செய்தியும் இன்று வரை வரல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிற்பகல் மதியம் முற்பகல்லையே அவங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் பல காரணங்களை சொல்லி அவங்க பண்ணியிருக்கிற வரலாற்று தப்பு, இது ஹிஸ்டாரிக் பிளண்டர்னு வாங்க இல்லைங்களா. விசிக இதுக்காக காலாங்காலமா வருத்தப்பட போகுது பாருங்க எதிர்காலத்துல. இது ஒரு சரித்திர தவறு தான். இந்த வாய்ப்பை அதுக்கு நியாயங்கள்ன்ற பேர்ல ரொம்ப பொய்யான காரணங்கள், கற்பனையான காரணங்கள் எல்லாம் அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அதாவது நீங்க வர்றீங்க வராது உங்க முடிவுங்க, ஆனா வராததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை குறை சொல்றது, அடுத்தவர்களை இழிவா பேசுறதுன்றது ஒரு நாகரிகமான விஷயமா எனக்கு தெரியல. குறிப்பா அவர் சொன்னதுல 2-3 விஷயம் நான் இங்க உங்களுக்கு குறிப்பிட விரும்புறேன்.
அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கரை பற்றிய சரியான புரிதல் இல்லை விஜய்க்கு, அப்படிப்பட்ட ஆளோடு நாங்க போயிட்டு மேடையை பகிர்ந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவரு அம்பேத்கரை பத்தி புரிதல் விஜய்க்கு இருக்குதுன்னு ஏதாவது டெஸ்ட் வச்சாரா? என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஒரு கையில அரசியலமைப்பு சட்டம், இன்னொரு கையில பகவத்கீதை, இது ஒண்ணு போதாதா உதாரணத்துக்கு அப்படின்னு கேக்குறேன். அதான் அதுவே பச்சை பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு. எல்லாரும் பொது வெளியில பார்த்தோம். அரசியல் சட்டம் சாசனத்தை முதல்ல கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்தது பகவத்கீதையை கொடுக்குறாங்க, அப்புறம் கிறிஸ்துவர்கள் மத நூலான பைபிளை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் திருக்குரான் இஸ்லாமியர்கள் நூலான எல்லாத்தையும் தான் அவர் வாங்கினார். எம்மதமும் சம்மதம், அரசியல் சட்டம், அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதின மத சுதந்திரம், தனி மனித சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம் என்பதை சிம்பாலிக்கா காட்டுறதா தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் இவங்க இந்த ரெண்டை மறைச்சிட்டாங்க. பைபிள் வாங்கினதையும் திருக்குரான் வாங்கினதையும் மறைச்சிட்டு சனாதானம், அதாவது விஜயை போய் சனாதானமாக பிக்சரைஸ் பண்ண வன்னி அரசு முயற்சி பண்ணுறது ரொம்ப பரிதாபமாக இருக்குது எனக்கு. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், கலந்து கொள்வது அந்த நிகழ்ச்சியில், அதை கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது என்பது உங்கள் சொந்த விஷயம். நோபடி கேன் ஃபோர்ஸ் யூ. ஆனா நீங்க நாங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க, அதாவது அவங்க சொல்றதுல என்னன்னா, விஜய நீக்கிட்டா அந்த பேர்ல இருந்து நாங்க கலந்துகோன்றாங்க. என் டோட்டா தான் அர்த்தம். திருமாவளவன் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்ல, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுக்கவில்லை, மேடையில் ஏறுவது பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டிக்டேட் பண்றாங்க, விஜயை கட் பண்ணி விடுங்க, அதுக்கு பதிலாக நவீன அம்பேத்கர் ஸ்டாலின், முக ஸ்டாலினை போட்டிங்கன்னா நான் பகிர்ந்துக்குவேன். ஏன்னா சமூக நீதியை நிலைநாட்டி வேங்கை வயல் மலம் கலந்த அந்த குடிநீர் தொட்டியில இந்த கைதிகள், அந்த குற்றவாளிகளை வருஷ கணக்காயும் கண்டுபிடிக்காம தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி ஆட்களோடு இவங்க மேடையை பகிர்வுன்ற சொல்றாங்க. இது ரொம்ப தப்பான வாதம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அமைப்பாளர்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அவங்களே புறக்கணிச்சிட்டாங்க திருமாவளவனை, பாயசம் போயிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்கன்றாங்க. அதான் விஜய் பாயசம் அவங்களுக்கு சமரசம். அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப மனசுல ரொம்ப வருடிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப உருக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க அவங்க பாசிசம்னா நீங்க பாயசமான்னு சொன்னார் இல்லையா? அது திமுகவை நோக்கி வீசப்பட்ட ஒரு சொல்லாடல். லாயல் தன் த கிங்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, திமுக காரன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க யாரும் பதில் சொல்ல, இவங்க இந்த நிலைய வித்வான்கள்லாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. அவர் என்ன சமரசம் பண்ணிக்கிட்டாரு? சமரச பாயசம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வன்னி அரசு சொல்லுவாரா? சமரசம்னு அவரு சமரசம் இல்லாமல் சொல்லியிருக்காரு. மத்தியில் ஆளுகின்ற கட்சி, மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி, மத்தியில ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இந்த மாதிரி பிளவுவாத அரசியல் பண்ற கட்சி, அதை எதிர்ப்ப, மாநிலத்துல ஊழல் பண்ற குடும்ப அரசியல் நடத்துற கட்சி எதிர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன பாயசம்? இதுல சமரசம் எங்க பண்ணிக்கிட்டாரு? யாரோடு பண்ணிக்கிட்டாரு? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதா இல்லையா என்பது உங்க சொந்த முடிவு, தனிப்பட்ட முடிவு, யாரும் வற்புறுத்த முடியாது. ஆனா நீங்க கலந்து கொள்ளாததுக்கு அடுத்தவங்க மேல பழி சுமத்துவது, அபாண்டமா குறை சொல்வது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் கேட்குறேன், இந்த வன்னி அரசு அவர்கள் இந்த பக்கம் அவர் ஒரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இல்லையா? இன்னொரு துணை பொதுச் செயலாளர் அவங்க கட்சியில இருக்காரு, ஆதவ் அர்ஜுனா. இப்ப கொஞ்சம் பேர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டின்னு ஜாதி கிதியெல்லாம் பிரிச்சு பேசுறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, ரெட்டியர்லாம் போடுறாங்களா? யாருடைய ஜாதி பெயரே எடுத்துட்டாங்க. சாலைகள்லாம் இருந்ததெல்லாம் என்எஸ்சி போஸ் ரோடுன்னு போட்டு இருந்தத என்எஸ்சி ரோடுன்ட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இந்த ஜாதியை சொல்றது, ஜாதி பழமொழியை சேர்த்துக்கிறது, அதெல்லாம் இல்லாத போன, மறைஞ்சு போன ஒண்ணு. இப்ப எங்க சமூக நீதி காவலர்கள் ஒரு ஆளுக்கு அவர் சொல்லாத ஜாதிய
கண்டுபிடிச்சி அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்லாம் பேசுறாங்க பொது வெளியில. இதெல்லாம் அந்த அளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எந்த துணை பொதுச் செயலாளர் சொல்றது அபிஷியல் லைன் ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளாயிருக்குது விசிகான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல்ல திமுக வந்து ஒன்று நீங்க இங்கேயும் இருந்துகிட்டு அந்த நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வர்றது நடக்காத காரியம். அதை தெளிவுபடுத்திருக்காங்களே, திமுகவின் அழுத்தத்துக்கு பணிந்துதான் விசிக இதில் கலந்து கொள்வதில்லை என்பது அது ஒரு அவதூறு தான், உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகிறதுன்றாங்க. ரொம்ப தப்புங்க. ஏன்னு சொன்னா அதுதான் உண்மை, அதுதான் அவங்கள உழுக்குது. இப்போ அதான் உண்மைகள் சுடும் இல்லையா. இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட ரொம்ப தெளிவா சொல்றாங்க, திமுகவினுடைய நிர்பந்தம் தான். அதாவது திமுகவும் சொல்லலாம், திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குறன்ற மாதிரில ஒண்ணு எங்களோட இருங்க, இல்லைன்னா இனிமேல் கூட்டணியை முறிச்சிட்டு நீங்க அவங்க கிட்ட போயிடுங்க. விஜய் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயமா இருக்குமா? கடந்த காலங்கள்ல அவர் வந்து உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்காரு அப்படின்னா அதிமுக முன்னெடுக்கிற ஒரு போராட்டத்திலையும் கலந்துகிட்டவர் தான், மக்கள் நலன் சார்ந்து கூட்டணிக்கு அப்பாற்பட்டு பலமுறை செயல்பட்டு இருக்காரு. சரிங்க, ராஜ்நாத் சிங்க பாஜகவை எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறாரு திருமாவளவன் நமக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு வந்துட்டு கலைஞரின் பொன் விழாவை வந்துட்டு நடத்துறாங்க திமுகவினர். அதை அவர் பகிஷ்கரிச்சாரா? மத்திய அரசின் பிரதிநிதியா வந்திருக்காரு, ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில. ஏங்க மத்திய அரசு இங்க எங்க இருந்துங்க வருது? கருணாநிதியினுடைய 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுறதுல மத்திய அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசு விழாவே கிடையாது அது. அது கலைஞர் முதல்வர் பொய் சொன்னாரு. அது மாநில அரசு அரேஞ்ச் பண்ண விழா, விளம்பரங்கள்லாம் இருக்கு சாட்சியமா. அதனால இவங்களுக்கு வந்து அதாவது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படின்றதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு பொருத்தமான வர்ணனையா இருக்கும். அவங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாத பாசிசம், அது ஒரு மதவெறி கட்சி, ஜாதி அரசியல் பண்ணுது, பிளவுவாத அரசியல் பண்ணுதுன்றது கரெக்டான அசஸ்மெண்ட். பாசிசம் எங்க வந்தது? பாசிசமே இல்லை. இல்லாத பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அதனுடைய கார்பன் காப்பி, தமிழ் காப்பி மாதிரி தான் இருக்காங்க. இந்த பேன் இண்டியா படங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பாஜகவினுடைய தமிழக காப்பி தான் வந்து திமுகன்றது என்னுடைய அழுத்தமான. அதுக்காக நான் அண்ணாதுரையோ அதுக்கு முன்னால் இருந்தவர்களே, இந்த கலைஞர் எப்போ ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் அமைச்சரவையில் ஜெயலலிதா வெளியே வந்தவொன்னு போய் உட்கார்ந்தார் இல்லையா, அப்போ வந்து பாஜக வகுப்புவாத கட்சி இல்லையா, அப்போ வந்து பாஜக பாசிஸ்ட் இயக்கம் இல்லையா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் ஆதரிச்சாங்க. அவங்க கொள்கையை ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமும் கிடையாதுங்க. அதாவது பதவியில இருக்கணும் நாங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம்னா காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில் இருந்தாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக, அப்புறம் தேசிய நேஷனல் ஃப்ரண்ட்னு விபி சிங் அமைச்சார் இல்லையா, அதுல இருந்தாங்க. அதுக்கு முன்னால வாஜ்பாய் இதுல இருந்தாங்க. அப்புறம் ஐக்கிய குஜரால், தேவகவுடா, யுனைடெட் ஃப்ரண்ட். திமுக இல்லாத மத்திய அமைச்சரவை எதுங்க? அதனால கொள்கை அப்படி இப்படிலாம் இவங்க வந்து பம்மாத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு வந்து பதவி வேணும், தொடர்ந்து மத்தியில் அமைச்சராக இருக்கணும், மாநிலத்தில் அமைச்சராக இருக்கணும், மாநகராட்சியில் மேயராக இருக்கணும், பஞ்சாயத்து நகராட்சி எல்லாம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், இவங்க குடும்பம் தான் இருக்கணும் எல்லாத்துலேயும். அதனால வந்துங்க இந்த ஆட்களோடு திருமாவளவன் வந்து எப்படி சமரசம், இவங்க தான் சமரச பாயாசம் சாப்பிட்றாங்க. விஜய் வந்து சமரச பாயாசம் இல்லை, ஆக்சுவலா தங்களுடைய வேர் கொள்கைகளை மறந்து துறந்து எதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதிகள் தொடர்கிறது, ஆணவ கொலைகள் பெருகுது, குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தான் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. இதெல்லாம் கவலைப்படல. இப்ப கள்ளக்குறிச்சியில மது விலக்கு போதை எதிர்ப்பு மாநாடு நடத்தினாரு திமுக. அந்த கொள்கைக்கு உடன்பட்ட கொள்கை இது கட்சியா? ஆமா, 2016 தேர்தல் இருக்கையில அவங்களே அது சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? படிப்படியாக குறைப்போம் கடைகள்னு சொல்லிட்டு வருமானத்தை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, கடைகளை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. திருமண விருந்து பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பண்ணலான்னு எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. ரத்து பண்ணிட்டாங்களே உடனே. அது எதிர்த்த பிறகுதாங்க பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு கொள்கை உடன்பாடு இல்லை. அது
சொல்லப்போனால் கலைஞர் தான் இந்த ரொம்ப நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை ஓப்பன் பண்ணி ஒரு தலைமுறையே அதை பழக்கப்படுத்தி இன்னைக்கு போதைக்கு அடிமையாக்குறது இந்த பணியை துவக்கிறது வந்து திமுக கலைஞர் ஆட்சியில தான். பிறகு எம்ஜிஆர் ஆட்சியிலையும் பண்ணாங்க இல்லையா, அதையும் சொல்றேன். துவக்கிறது தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இருக்குதே, அதுக்கு ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில டாஸ்மாக் அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆகிட்டாங்க. இதெல்லாம் தொடங்கினா தானேங்க, அது வரைக்கும் இல்லாம இருந்ததுல. அண்ணா ஆட்சியில கூட இல்லையா அது. 67 அண்ணா ஆட்சி வந்தார், 69 கருணாநிதி வர்ற வரைக்கும் அது இல்லையே. அதனால வந்துங்க எல்லா காம்ப்ரமைஸும் விடுதலை சிறுத்தைகள் பண்ணிக்குவாங்க, பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ன்னு. ஆனா விஜயோட ஒரு புத்தக வெளியீடு, அதாவது வேற ஏதாவது புத்தகம் சினிமானா கூட பரவாயில்லைங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் வந்து அம்பேத்கரை வந்து இப்ப பேசலைங்க, அரசியலுக்காக பேசலைங்க. அவர் வந்து +2 மாணவர்களுக்கு வந்து விருது கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தின ஒரு கூட்டத்திலேயே அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, அம்பேத்கரை படியுங்கள்னு சொன்னாரு. ஸோ இவர் என்ன புரிதல் இல்லாம இருக்காரு, எந்த புரிதலும் இல்லாம ஒரு ஆள் அம்பேத்கரை வந்து படியுங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு வந்து சொல்லுவாரா? இப்போ வன்னி அரசு சொன்னா 4 பேர் கேட்க மாட்டான். ஆனா விஜய் அதை சொன்னார்னா 40 லட்சம் பேர் கேட்பான், 4 கோடி பேர் கேட்பான். இந்த புத்தகமே பாருங்க, விஜய் வெளியிட்டுறதால இது எந்த அளவுக்கு வாங்கி படிக்கிறாங்களோ இல்லையோ வாங்குவாங்க. என்னைக்காவது டைம் கிடைக்கும் போது அம்பேத்கரை பத்தி படிப்பாங்க. அப்ப இது ஒரு நல்ல ஓப்பனிங்க. இல்ல, ஒரு அம்பேத்கரிஸ்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார் திருமாவளவன், தலித் மக்களுக்காகவும். நான் அவரை வந்து அவர் மேல எனக்கு நல்ல மரியாதை, மதிப்பு. அவர் வந்து ஒரு நல்ல அந்த சமூகத்துக்காக தியாகம் பண்ண தலைவர். அவரை நான் எந்த வகையில, அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு. இந்த பக்கம் திமுக கூட்டணி நிர்பந்தத்தை கொடுக்குது, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே பாருங்க 2 துணை பொதுச் செயலாளர்ல ஒருத்தர் நூல் பத்தி விளக்க உரையாற்றுறாரு. ஆனா அந்த அழைப்பு இதழில பார்த்தேன், எந்த அளவுக்கு இருக்குன்னா, திரு விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம்னு அவருடைய பொசிஷன் போட்டிருக்காங்க. வெளியிடுறவர் ஆனந்த விகடன் பதிப்பாளர், வரவேற்புரை. வெளியிடுபவர் வந்து போட்டாங்க, பெறுபவர் வந்து சந்துரு நீதியரசர், ஓய்வு பெற்றவர். இப்ப இவர் துணை பொதுச் செயலாளர் தானே, இன்னமும் இருக்கிறார் இல்லையா? ஆனா அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா. இல்லைங்க, நிறுவனத்தின் மூலமா பண்ணலாங்க. ஆனா அவர் பொறுப்பு இருக்குதா இல்லையா? பொறுப்பு இருக்குதா இல்லையா? அவர் பொறுப்பை கூட போடக்கூடாதுன்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு திமுக மேல அவ்வளோ இது வந்து எனக்கு என்னவோ, இவங்க மற்றவங்களெல்லாம் கொத்தடிமைகள்னுவாங்க, பாஜகவின் கொத்தடிமைகள் அதிமுகன்னு ரொம்ப காலம் பேசியிருக்காங்க எல்லாரும். ஆனா இவங்கெல்லாம் இப்ப திமுகவுக்கு கொத்தடிமை மாதிரி ஆயிட்டாங்களோ. தேர்தலில் கூட்டணி வைக்கிறது அவங்க இஷ்டங்க, அது தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவங்கள தூக்கி சுமக்கிறதுன்றது எந்த கட்சிக்கும் நல்லது இல்லை, அரசியலுக்கே நல்லது இல்லை. ஆன் இஷ்யூ பேஸ் தான். நல்லது செஞ்சா வரவேறுங்க, அல்லது செய்தால் எதிருங்க, அவ்வளவுதானே. அப்படிதான் இருக்கணும். ஆன் இஷ்யூ பேசிஸ்ல சப்போர்ட் பண்ணோம். என்ன பண்ணாலும் நாங்க அவங்கள ஆதரிப்போம். இன்னொரு விஷயம் அந்த அறிக்கையில சொல்றாங்க, கோட்பாடில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எந்த இழுப்புக்கும் இழுத்து விடலாம்னு நினைக்கிறாங்க சில பேர், பின்னால் இருந்து இயக்கி விடலாம் என்று சில தரகர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரியல. அந்த வன்னி அரசு தரகர்னு சொல்றது நான் புரிஞ்சுக்கினது, அவர் வந்து இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா, ஆதவ் அர்ஜுன், அவரை தான் தரகர்னு சொல்றாரு போல இருக்கு. இல்லைன்னா விகடன் பிரசுரம் நடத்துறாங்க இல்லையா, 100 ஆண்டு கால அவங்கள தரகர்ன்றாரு. யாரை இவர் தரகர்னு சொல்றாரு? வெளிப்படையா சொல்லணும் அவரு. அதாவதுங்க, ஒரு நல்ல விழா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவிலே பேசப்படக்கூடிய, பேச வேண்டிய ஒரு நல்ல விழாவை திருமாவளவனும் பங்கேற்றிருந்தா, ஏன்னா அந்த கொள்கைக்காக, அந்த தலைவருக்காக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பயணம் பண்ணி பேசுறவர், அதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த நேரோ பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ல, இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி பாலிடிக்ஸ்ல இந்த புத்தக விழாவை அவர் கலந்து கொள்ளாமல் போனது, இதுல வந்து அவருக்கு தான் நஷ்டம். அதாவது திருமாவளவனுக்கு தான் இது நஷ்டமாக போகுது. அதே போல அந்த கட்சிக்குத்தான் வந்து சங்கடம் வரப்போகுது தவிர
இதுல வந்து விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய் இந்த விழால வரலானாலும் பிரச்சனை இல்லை. இதுல வாக்கு அரசியல் ஏதாவது இருக்கா? ரெண்டு சைட்லயுமே அவங்க ஏதாவது வேற ஏதாவது மறைமுக கணக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாக்கு அரசியல் இதுல எங்கெங்க வருது? இல்ல ஒரு அதாவது அம்பேத்கரை வந்துங்க ஓட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சிகளா எந்த கட்சியும் இல்லை, எக்ஸப்ட் தலித் பேஸ்டு பார்ட்டிஸ். இப்பதான் முதல் முறையா ஒரு நான் தலித் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம், எங்க கோட்பாட்டு கொள்கை தலைவர்கள் 5 பேர்னு சொல்லி இந்தியாவிலேயே நீங்க காட்டுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியை தவிர பிஜேபியும் சொல்றாங்க, பாமகவுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தர் பாமக சொல்றாங்க எனக்கு தெரியும். ஆனா கோட்பாட்டு தலைவர்னு அடையாளம் பண்ணி ஒரு ஒரு நான் தலித் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அப்போ ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல வாய்ப்பை விஜய் வந்து செய்யும்போது அதுக்கு உறுதுணையா இருக்க வேண்டிய, நட்பு சக்தியா இருக்க வேண்டிய விஜயை எதுக்கு இவங்க எதிர்ப்பு சக்தியா மாத்துறாங்க? இப்போ திருமாவளவனை பொறுத்தவரையில வந்து விஜய் வந்து அந்த தாவேகா என்பது ஒரு நட்பு சக்தியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மேடையில அவர் ஏறல, கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காகவே அவர் ஒரு எதிரியா மாறிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி யாரும் சொல்லலை, இவங்க தான் சொல்றாங்க. அதாவது வந்து விஜய் தரப்புலையோ தாவேகால இருந்து இது வரைக்கும் வாயே திறக்கலையே. நாளைக்கு அவர் அந்த மேடையை எப்படி பயன்படுத்த போகிறார், அவர் என்ன பேச போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு சீனியரான ஒரு ஆளு அப்படின்ற முறையில் இந்த அரசியல்லாம் பார்க்கறதால வயசாயும் ஆயிருக்கு இல்லையா, அதனால நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் உள்ளபடியே கொஞ்சம் தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணியிருந்தா ஒரு கண்டிஷன் அவர் போட்டிருக்கலாம். எல்லாத்துக்குமே கண்டிஷன் போடுறாங்க இல்லையா? நான் 6 மணிக்கு தான் வருவேன், என்னை 7 மணிக்கு விட்டுருணும், என்னை முதல் பேச்சாளராக விடணும், எனக்கு வேற வேலை இருக்கு, இப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. அதுபோல அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, விஜய்க்கு அந்த ஆர்கனைசர் கிட்ட சொல்லி அம்பேத்கர் வரலாறு இது சம்பந்தமா மட்டும் பேசணும், அரசியல் கரண்ட் பாலிடிக்ஸ் நிகழ்கால அரசியல் பேசினா எனக்கு தர்ம சங்கடமா இருக்குங்க, நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு மேடையில அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சலூன்கள் இருக்குல்ல, கிராமப்புறம் நகரப்புறத்தெல்லாம், இங்க அரசியல் பேசாதீர்கள்வாங்க. சில சின்ன இந்த டீ கடையில எல்லாம் கூட இங்கே அரசியல் பேச, ஏன்னா அரசியல் பேசினா கலையபரம் ஆயிடும்ன்றதால. அது மாதிரி திருமாவளவன் ஜென்டலா இதை சொல்லியிருக்கலாம், நான் கலந்துக்கிறேங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, எங்க தலைவருக்கான புத்தகத்தை நீ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற மாதிரி அதை நாங்கள் வெளியிடுறாங்க, அதுல எங்க துணை பொதுச் செயலாளரும் இன்வால்வ் ஆகியிருக்காரு, அதனால எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க. ஆனா எங்களுக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, பாலிடிக்ஸ் அங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா தர்ம சங்கடமா எங்களுக்கு இருக்கும். ஆகவே அம்பேத்கர் அவர் வாழ்க்கை, அவர் சாதனைகள், அவர் கோட்பாடுகள் இதுக்குள்ள பவுண்டரி இல்லை, இப்ப சொல்றோம் இல்லையா, இதுக்குள்ள நின்று ஆடணும்னு சொல்றோம் இல்லையா, பவுண்டரி விட்டு வெளியே போயாச்சுன்னா ஃபவுல் ஆயிடுது, பெனால்ட்டி ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். அதான் அவருக்கு உண்மையிலேயே இந்த விழாவில் கலந்துக்கணும், இதை சிறப்பிக்கணுன்ற நோக்கம் இருந்திருந்தா, அதை விட்டுட்டு வந்து விஜய் வந்தார்னா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு அது பிரச்சனை இல்லாம பண்ணியிருக்கலாமே. அதுக்கு விஜய் மறுத்து, விஜய் தரப்பு இல்லைங்க அவருக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் எதை ஒன்றா பேசுவார் பொது மேடையிலன்னா, அப்போ அவர் வந்து இல்லைங்க நான் வேண்டுகோள் கூட விடுத்தேன், தர்ம சங்கடத்தை தவிர்க்கணும், அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு போல இருக்கு, எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குறதுக்கு, ஆகவே தான் நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லலாம். இது நியாயமான ஒரு விஷயம், ஒரு ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் வன்னி அரசு மாதிரி ஒருத்தரை விட்டு இப்படி, அதை கூட திருமாவளவன் ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்துருக்கலாம். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா இது ஒரு பெரிய டாக்கிங் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு வாரமா வருவாரா, போவாரா, பேசுவாரா, கலந்துக்குவாரான்றத அவர் இதுவே அதாவது மீடியா ஹெட்லைன்ஸ்லேயே இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவரு கூட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வன்னி அரசு போன்றவர்கள் ப்ரோ டிஎம்கே எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ எல்லா கட்சியிலும் முடியுமா, அவர் ஒரு கட்சியில இருக்காரு, கூட்டணின்றதுனாலே நம்ம அப்படி ஒரு வாதத்தை வைக்க முடியும். கூட்டணி என்றா கூட்டணி எலெக்ஷனோட போச்சுங்க, ஆன் இஷ்யூல பேசணும். ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு, ஆதவ் அர்ஜுனா இப்ப இந்த மழை வெள்ளத்தை பத்தி ஒரு அறிக்கை விடுறாரு. திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணி வன்னி அரசோ ரவிக்குமார் போன்றவர்களோ ஆளுநர்
ஷானவாஸோ எங்க பேசந்தா ஒன்னு எடுத்து காட்டுங்க. ஒரு 3-4 பேசியிருக்காங்க. கடந்த காலங்கள்ல விசிகா கொடிக்கம்பம் பிரச்சனைக்கு அவங்க பேசியிருக்காங்க. விசிகா 8 மணி நேர வேலையை மாத்தும் போது திமுக ஆட்சியின் கொள்கைகள், அதாவது கோட்பாடுகள், நிறை குறைகள், இத பத்தி டிஸ்பேஷனேட்டா எங்கேயாவது சட்டமன்றத்திலயோ பொதுவெளியிலே அவங்க விவாதத்திலே எல்லாருமே டிஎம்கேவை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதனாலதான் எனக்கு ஒன்றும் பர்சனலா ஒன்றும் இல்லை. கூட்டணியை உடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்கன்ற அவ்வளவு பலவீனமாவாங்க இருக்குது இந்த கூட்டணி. ஃபெவிகால் போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த கூட்டணியை. திமுக கூட்டணி 9 வருஷமா இருக்கிறது. 3 தேர்தலை சந்தித்தோன்றாங்க. பொலிட்டிக்கல் நோவிஸ் விஜய் அவர் உங்களை உடைச்சிருவார் நீங்க நினைக்கிறதே சம்திங் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குது. அதுவும் எல்லாம் அரசியல்ல கொட்டை போட்டு பழந்தின்ன ஆளுங்க. 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் உங்க கூட்டணியை அரசியல் 1 வருஷம் கூட ஆகல அரசியல் கட்சி. அவர் உடைச்சிடுவாரு, எங்களை பிரிச்சிருவாரு அப்படின்னு அச்சப்படுவதே ஒரு பெரிய பலவீனமா இருக்கு. எவன் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. யார் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கூட்டணி தொடரும். ஏன்னா இது கொள்கை சார்ந்த கூட்டணின்னு பேச வேண்டியவங்க இன்னைக்கு எங்கள் கூட்டணி பலமாகத்தான் இருக்கும், எங்க கூட்டணியை பிளப்பதற்கு இது பண்றாங்க, சதி பண்றாங்க. இந்த புத்தக விழாவும் அதில் ஒரு பகுதின்றதெல்லாம் ரொம்ப எனக்கு பாவமா தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.